சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயப்ப சுவாமிமார்களின் மனதில் எழக்கூடிய கேள்வி சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, முதலில் எழக்கூடிய கேள்வியானது, ஐயா, மாலை அணிந்த சுவாமிமார்கள் காலில் பாதரட்சை என்று சொல்லக்கூடிய காலணிகளை அணிந்து கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம். ஆக, தொழிலுக்கு செல்லக்கூடிய காலத்திலும் வேலைக்கு செல்லக்கூடிய காலத்திலும் மட்டுமே காலில் மாலை அணிந்த சுவாமிமார்கள் பாதரட்சைகளை அணிந்து கொள்ளலாம் என்ற விதிவிலக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் தொழிலுக்கும் வேலைக்கும் செல்லக்கூடிய மாலை அணிந்த சுவாமிமார்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்த கேள்வியாக, மாலை அணிந்த சுவாமிமார்கள் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ தாடி மீசை போன்றவற்றை மழுக்கி கொள்ளலாமா, அதாவது எடுத்து கொள்ளலாமா? மேலும் ஒரு துணை கேள்வியாக, சிகையை அலங்கரித்து கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் தொழில் நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ இது போன்ற செய்கைகளை செய்யக்கூடிய கட்டாயம் உள்ள மாலை அணிந்த சுவாமிமார்கள் மீண்டும் நமது ஐயன் ஐயப்ப சுவாமியினிடம் தொழில் நிமித்தமாக இது போன்ற வேலை நிமித்தமாக இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய கட்டாயம் உள்ள காரணத்தினால், ஐயனே, நான் இதை செய்கின்றேன் என்று நமது ஐயன் ஐயப்பனிடம் சொல்லி அதன் பிறகு தாராளமாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. ஆக, தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக இது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் என்பதை மாலை அணிந்த சுவாமிமார்கள் சிந்தையில் வைத்து கொள்ளலாம். அடுத்ததாக, மாலை அணிந்த சுவாமிமார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா, மாலை அணிந்த சுவாமிமார்கள் பெண்கள் முகத்தை பார்க்க கூடாது என்று சொல்லக்கூடிய தகவல்கள் உண்மையா அல்லது தவறானதா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இது போன்ற தகவல்கள் முற்றிலும் தவறானதே என்பதை மாலை அணிந்த சுவாமிமார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக, மாலை அணிந்த சுவாமிமார்களினுடைய கண்கள் வழியாக அகப்படக்கூடிய அத்தனை பேரும் நமது ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய வடிவங்களாகவே கருத வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது. எவ்வாறு மாலை அணிந்த நம்மை அத்தனை பேரும் சுவாமியாக என்கின்றார்களோ அதே போல மாலை அணிந்த சுவாமிமார்களும் அவர்களினுடைய கண்களில் தென்படக்கூடிய அத்தனை பேரையுமே நமது ஐயன் ஐயப்ப சுவாமியாகவே கருத வேண்டும். இதில் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, அத்தனை பேரும் ஐயன் ஐயப்ப சுவாமியாகவே பார்க்க வேண்டும் என்பதை மாலை அணிந்த சுவாமிமார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு கூடுதல் தகவலாக, மாலை அணிந்த காரணத்தினால் ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய திருநாமத்தை சொல்லி பெண்களை சொல்லாலோ செயலாலோ எண்ணத்தாலோ காயப்படுத்த கூடாது என்பதையும் மாலை அணிந்த சுவாமிமார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக, அது போன்ற செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் விரத காலத்தில் அதிகப்படியான புண்ணிய வளத்தை சேர்க்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை மாலை அணிந்த சுவாமிமார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். ஆக, மாலை அணிந்த சுவாமிமார்களினுடைய மனதில் எழக்கூடிய ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களையும் ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களையும் இன்று ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய திரு அருளால் தெரிந்து கொண்டோம். மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை சந்திக்கின்றேன். இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைச்சிட்டு ஆல் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்தடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.